கரும்பு விவசாயம், நெசவு தொழில், தேயிலை தோட்டம், இதில் எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு நலிவடைந்த நிலையில் இருக்குது. கரும்பு எடுத்துட்டிங்கன்னா இப்போ அமராவதி சர்க்கரை ஆலை ஓடுவதில்லை. அதனால் கரும்பு விவசாயமே ஒரு ஸ்தம்பிச்சு போன நிலையில் இருக்குது. தென்னை பொருள்களுக்கு, தென்னையை பொறுத்து எடுத்துட்டிங்கன்னா தேங்காய்க்கு விலை இல்லை. அதே மாதிரி அதை சார்ந்த தொழிலான தென்னை நார் தொழிலும் நலிவடைந்து கிட்டத்தட்ட 700 தொழிற்சாலைகள் நிறுத்தியிருக்கிறாங்க. அது பற்றி எந்த சிந்தனையுமே இல்லை. அதே மாதிரி இங்கே இருக்கிற நெசவாளர்கள், கைத்தறி நெசவாளர்களும் மிகவும் நலிவடைஞ்சு போய் குடும்பத்தை நடத்தக்கூடியதே சிரமமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதை பற்றி சிந்தனையுமே இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. அதே மாதிரி சிறு குறு தொழில்கள், மின்சார கட்டண உயர்வு மற்றும் கடன் சுமை, இதனால் சிறு குறு தொழில் மிகுந்த பாதிப்படைந்து நலிந்த நிலையில் உள்ளன. இதை பற்றி எந்த சிந்தனையுமே இல்லாத அரசாக இந்த திமுக அரசு இருக்குது. இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்களுக்கு மக்கள் எல்லாருமே, இன்னும் சொல்லணும்னா எல்லாருமே பிரச்சனையில் இருக்கிறாங்க. அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிற திமுக அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள்.